ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் லைவில் போயிட்டுருக்கு. அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த கேமில் என்ன விஷயங்கள் இருக்கோ, என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதன்படி தான் போவார்ன்றது உங்களுக்கே தெரியும். ரூல்ஸ் ராமானுஜன் கூட பேர் வைக்கலாம். பட் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. அதே மாதிரி அவங்க மாற்றிப்பாங்க தெரியும். விஜய் விஷாலை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ராணுவ பண்ணுற விஷயங்கள் தான் இங்கே வந்து செம காண்டாக இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது, பயங்கர பிரச்சனையாகுது. என்னென்னா கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்திருப்பார். நம்ம சௌந்தர்யா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாரு. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது ஏன்னா தொழிலாளிக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ கரெக்டு, ஏன்னா தொழிலாளியாக இருக்கார், இந்த விஷயத்தை கேட்குறாரு, ரைட்டு, ஓகே. அவங்களும் வந்துட்டு நான் இதனால தான் சொன்னேன், நீங்கள் வந்துட்டு அந்த ஹெட்டில் வந்துட்டு அந்த ஹெல்மெட்டை போடலை, அதனால தான், ஏன்னா எங்களுக்கு வந்து உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்துக்குமரன் உட்காந்துருக்காரு, ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் நின்றுருக்காங்க. விஜய் விஷால், ராணுவ, இந்த அம்மா சௌந்தர்யா வாடா போடான்னு கலாச்சிட்டு இருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் நாங்கள் வந்து சொல்கிறாரு, மேடம் இந்த தொழில் இதில் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒர்க்கர்ஸை வந்து நீங்கள் வாடா போடான்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு அங்கேருந்து சொன்னால், இவங்க உடனே ராணுவ மேலே விஜய் விஷால் மேலே தோல் மேலே கையை போட்டு நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருப்போம் அப்படின்றாங்க. ராணுவ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வந்துட்டு ஆமாம் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுன்றாரு. ஏன் நேற்று நீ தான் இதே சௌந்தர்யம் வந்துட்டு அவ்வளோ கழிவுகளை ஊற்றிட்டு இருந்த, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கப்போ இதெல்லாம் வந்து நடிப்பு தானா? ஏன்னா நிறைய பேர் வந்து இதை தான் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திடீர்னு வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாரு, எல்லாமே நடிப்பு, அவர் வந்துட்டு பிளான் பண்ணி அடிக்கிறாரு. நேற்று வந்து அருண் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார், கூடவே ஒரு பிரச்சனையை பண்ண நம்மளும் சேர்ந்து சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணார். இன்றைக்கி பார்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபன்னு மோடு. ஏன் அப்படின்னா நைட்டே கேட்டிருப்பேன் அருண் கிட்ட, நான் வந்து இன்றைக்கி பண்ணனே அதில் எப்படி இருந்துச்சு உங்களுக்குன்னு. இல்லைடா ஓகே தான், நோ ப்ராப்ளம், நீ இதேமாரி பண்ணு, ஆனால் கொஞ்சம் பார்த்து பேசணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஃபன் மோடுக்கு போயிட்டார். திடீர்னு பார்த்தா அன்ஷிதா கிட்ட சண்டை போகிறாரு, ஒன்றும் புரியல. அப்போ நேற்று நீங்கள் வந்து அந்த ரெஸ்பெக்ட் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இதையும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அதே மாதிரி தானே, இன்றைக்கி தொழிலாளி தானே இருக்கீங்க நீங்கள் கேரக்டரா. ஸோ இதை வந்துட்டு செம்ம கான்ட்ரவர்சியாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. இந்த பிக் பாஸ் ஓட்டுக்கு நல்லாவே தெரியுது. திரும்பவும் இவங்க இந்த மாதிரி பண்ண உடனே அவர் சொல்லிடுறாரு முத்துக்குமரன் கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக, ஒர்க்கு பிளேஸில் எங்களோட எம்ப்ளாயிஸை நீங்கள் வாடா போடான்னு சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆஸ் ஏ மேனேஜரான டாப்பில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க சரிங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாம்பழம் பாட்டை பாடுறாங்க. அதில் வந்து பார்த்துட்டு ரப்பர் வாயின்னு கலாய்க்கிறாங்க. ரப்பர் வாய் யார்? நம்ம முத்துக்குமரனை. இதுங்க திருந்தாத ஜென்மங்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே இவங்க பேசுனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கே ராணுவம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஜாலியாக பழகிறான்னு நேற்று எதுக்கு கோவப்பட்டார்? நேற்று கோவப்பட்ட உண்மைனா இங்கே எதுக்கு வந்து இங்கே குழஞ்சிட்டு இருக்காரு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.